ஜானகி சந்தியா சீரியல்ல இப்போ ராடகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். வியூஸ் சுத்தமாக போக மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும். ரகுராம் மட்டும் ஒரு அதிரடியான முடிவு வந்து எடுக்கிறாங்க. நம்ம பொண்ணு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒன்றும் புரியலையே, அவள் எதுக்கு இந்த மாதிரி நிலமையில வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வந்து சேரில் வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து தூங்காமல் இருக்காங்க. தனாக்கு முதல்ல ஒரு gift வந்து வாங்கிட்டு வந்து கொடுப்போம், அவன் மனசை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவோம், தனாக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு பேட்மிண்டன் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. தனா, நீ வாமா, உன்கிட்ட வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து பேசணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ரகுராம். சொல்லுங்கப்பா என்ன? நான் கொலுசு உனக்கு வாங்கி கொண்டாந்து கொடுத்தேன், அது காணாம போச்சுன்னு சொல்லிட்டு நீ யோசிச்சுட்டே இருந்த. நானும் வந்து ஒரு 6 மாதமாக வந்து உன்னோட கனவு என்ன ஏதுங்கிற விஷயம் வந்து தெரியாமல் அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருந்தேன். இப்போ தான் தெரியுது, என் பொண்ணு ஒரு பேட்மிண்டன் வீராங்கனை. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நான் என்ன பெருசாக வந்து gift வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்த முடியும்? இந்தாம்மா, நீ போட்டியில் கலந்துக்கிறதுக்காக வந்து இந்த பொருளை வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன். நீ இதை வச்சு அடுத்த கட்டத்துக்கு போம்மா. உன்னோட எண்ணமும் செயலும் வந்து எப்போதும் பேட்மிண்டனில் தான் இருக்கணும். பார்த்துக்கம்மா, நீ பல கப்பை வந்து ஜெயிச்சுட்டு வந்து அப்பா கிட்ட வந்து கொடுக்கணும். இதுதாம்மா அப்பாவுக்கு வந்து சந்தோஷம். வேற எந்த இடத்துலையும் வந்து எண்ணத்தை வந்து போக விடாத தனா அப்படின்னு சொல்லும்போது வந்து தனாவுக்கா வந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க. பரவாயில்ல, ரகுராம் வந்து இது மாதிரி ஒரு முடிவில் வந்து எடுத்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தனா வந்து ஓடி போய் வந்து ஹக் பண்ணுறாங்க. பரவாயில்லப்பா, நான் எதை நோக்கி போகணுன்னே தெரியாமல் இருந்துச்சு. நீங்கள் தான் வந்து எப்போதுமே எனக்கு வழியை வந்து சிறப்பான வழியை வந்து காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்காங்க. எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அண்ணன் வந்து இது மாதிரி அதிரடியான முடிவு எடுத்ததுக்கான காரணமே வந்து கதிர் தான். கதிரும் தனாவும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் பேசிகிட்டு இருந்திருக்காங்களே. இப்போ கதிரோட மனசுலேருந்து தனாவை கொஞ்சம் கொஞ்சமாக போக வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு முடிவாக இருக்குங்கிற மாதிரி பத்மா வந்து கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே யதார்த்தமாக வந்து ரூமுக்கு வந்து வராங்க. இந்த பொருளை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கதிர் வந்து ரொம்ப நாளாக வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு பொருள் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்தானே அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக் சீனை வந்து காட்டுறாங்க. ஒரு கிஃப்ட்டை வந்து கொடுக்குறாங்க நம்ம கதிர் வந்து. அப்போன்னு பார்த்து, ஏய் தாலி பிரித்து கோர்த்த ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக நடந்திருக்குன்னா இது நான் எங்கள் அம்மாக்காக வந்து செஞ்சு கொடுத்த சத்தியம். அதனால் வந்து நான் நிறைவேற்றினேன். நீ யார்ரா இந்த கிஃப்டெல்லாம் தூக்கிட்டு வந்து கொடுக்கறதுக்குன்னு சொல்லி கிஃப்ட்டை வந்து தூக்கி வந்து வீசுகிறாங்க. முதல்ல கதிர் வந்து நமக்கு என்ன கிஃப்ட் வந்து கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அந்த பிங்க் கலரில் ரேப்பரை சுற்றி முன்னமும் அதே இடத்துல தான் இருக்கு போல் அந்த கிஃப்ட்டை வந்து எடுக்கிறாங்க. அப்படின்னு ஆசையாக வந்து பிரித்து பார்க்குறாங்க. ரகுராம் இப்போ என்ன வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்களோ அதே மாதிரி பேட்மிண்டன் தான் வந்து அப்போயே நம்ம கதிர் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. என் மனசு எப்போதும் இதில் தான் இருக்குங்கிற விஷயம் வந்து ரகுராமை தாண்டி கதிருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. என்னால் இப்போ கதிரை எங்கள் அப்பாவுக்கும் மேலே வந்து வச்சு பார்க்கணுமா? நியாயப்படி அப்படி தான் வச்சு பார்க்கணும். எங்கள் அப்பா வந்து எனக்கு நல்லது செய்கிறாங்க. கதிர் வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லது வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கா. 2 பேரும் நான் ஒரே தராசில் வந்து வைக்க முடியாத அளவில் இருக்கேனே. 2 பேர் மேலேயும் நான் அன்பு பாசம் அளவுக்கு அதிகமாக வந்து வச்சுருக்கேன். கதிருக்கு யாருமே இல்லைன்னு ஜானகி அம்மா சொன்னாங்களே, இனிமேட்டு அப்படி இல்லை. கதிரை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அப்பா கூட எனக்கு இது மாதிரி வாங்கி தரத்துக்கு 4 மாதம் ஆச்சு. ஆனால் நம்ம வீட்டுக்காரர் வந்து நம்மள மனசு புரிஞ்சு ரொம்பவே வந்து சூப்பராக வந்து நமக்கு தெரிஞ்சது என்ன வேணும் ஏது வேணும்னு பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அவன் மனசை வந்து நான் ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்தியிருக்கேன். இது எங்கே போக போகுதுன்னே தெரியல. பார்த்து பார்த்து அவன் நம்ம மேலே வந்து அன்பை வந்து செலுத்துகிறான். ஆனால் நான் வந்து அவன் மேலே வந்து கோவத்தை மட்டும்தானே இத்தனை நாள் வரைக்கும் வந்து காட்டியிருக்கேன். எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம தனா ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், ரொம்ப சாரின்னு சொல்லணும், கதிர் வரட்டுங்கிற மாதிரி வெயிட் பண்ணுறாங்க. கதிரை ஓடி வந்தோன்னே வந்து ஹக் பண்ணுறாங்க. கதிர் சாரிடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது, தனா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இருந்துடலாம், புதுசாக எதுவுமே வேணாம். ரகுராம் என்னை ஏற்றுப்பாரான்னு தெரில. ரகுராம் ஏற்றுக்கிட்டாருன்னா அப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். இல்லைப்பா, நீ எனக்கு பேட்மிண்டன் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்க. இது தெரியாமல் நான் எனக்கு பிடிச்ச விஷயத்தையே வந்து நான் தூக்கி போட்டிருக்கேனே. உனக்கு என்னடா அவ்வளோ பெரிய நல்ல மனசா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் யாரும் இல்லாமல் தன்னந்தனியாக இருந்திருக்கேன். இது ஒரு கூட்டு குடும்பம். என்னால் யாரும் வந்து இதுவரை நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு நினச்சி கூட பார்த்ததில்ல. நான் எல்லாரையும் சந்தோஷமாக சிரிச்ச முகமாக தான் பார்ப்பேன். ஆனால் நீ என்னால் ஃபீல் பண்ணி அழுதியா? உனக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்தேன். மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க கதிர்.